ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு லஞ்ச் மெனு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பூண்டும் சின்ன வெங்காயம் வச்சு ஒரு காரக்குழம்பும் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இல்லை, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் குழிக்கரண்டியில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இதில் பழுத்த 2 தக்காளி பழம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சில அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு சேர்த்து நல்ல மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு தோல் உரித்ததுக்கப்புறம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இதில் காரத்துக்கேற்ப ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியதாக. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். அருமையான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.